வணக்கம் நண்பர்களே. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தமிழ் இலக்கியம் 30 முக்கிய வினாக்கள் வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் சங்க இலக்கியம், ஐம்பெரும் காப்பியம், பக்தி இலக்கியம், நவீன இலக்கியம் போன்ற முக்கிய பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 வினாக்கள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு கேள்விக்கும் 4 தேர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் முதலில் சிந்தித்து பதிலை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்து உங்கள் மதிப்பெண்ணை கமெண்டில் பகிருங்கள். தொல்காப்பியம் எந்த அதிகாரத்தில் திணை குறித்த விரிவான விளக்கம் வழங்கப்படுகிறது? ஏ. எழுத்ததிகாரம், பி. சொல்லதிகாரம், சி. பொருளதிகாரம், டி. யாப்பதிகாரம். விடை சி. பொருளதிகாரம். 2. அகநானூறு எந்த வகை செய்யுள்களை உடையது? ஏ. புறப்பாடல், பி. அகப்பாடல், சி. பக்தி பாடல், டி. இலக்கண பாடல். விடை பி. அகப்பாடல். 3. புறநானூறு எந்த வாழ்க்கை முறையை அதிகமாக சித்தரிக்கிறது? ஏ. காதல், பி. வீர வாழ்க்கை, சி. பக்தி, டி. துறவரம். விடை பி. வீர வாழ்க்கை. 4. சிலப்பதிகாரம் எந்த காண்டத்தில் மதுரையின் அழிவு விவரிக்கப்படுகிறது? ஏ. புகார் காண்டம், பி. மதுரை காண்டம், சி. வஞ்சி காண்டம், டி. காஞ்சி காண்டம். விடை பி. மதுரை காண்டம். 5. மணிமேகலை எந்த சமய கருத்தை வலியுறுத்துகிறது? ஏ. சைவம், பி. வைணவம், சி. ஜைனம், டி. புத்தம். விடை டி. புத்தம். 6. கலித்தொகை எந்த பாவகையால் இயற்றப்பட்டுள்ளது? ஏ. வெண்பா, பி. அசிரியப்பா, சி. கலிப்பா, டி. வஞ்சிப்பா. விடை சி. கலிப்பா. 7. திருக்குறள் எந்த பாவகையில் அமைந்துள்ளது? ஏ. வெண்பா, பி. கலிப்பா, சி. வஞ்சிப்பா, டி. அகவல். விடை ஏ. வெண்பா. 8. நற்றிணை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஏ. 300, பி. 350, சி. 400, டி. 450. விடை சி. 400. 9. பரிபாடல் எந்த தெய்வத்தை பற்றிய பாடல்கள் அதிகம்? ஏ. சிவன், பி. விஷ்ணு, சி. முருகன், டி. இந்திரன். விடை சி. முருகன். 10. திருமந்திரம் எத்தனை திருமுறைகளில் இடம்பெற்றுள்ளது? ஏ. 9ஆம் திருமுறை, பி. 10ஆம் திருமுறை, சி. 11ஆம் திருமுறை, டி. 12ஆம் திருமுறை. விடை பி. 10ஆம் திருமுறை. 11. பெரிய புராணம் எத்தனை நாயன்மார்களின் வரலாற்றை கூறுகிறது? ஏ. 60, பி. 61, சி. 62, டி. 63. விடை டி. 63. 12. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? ஏ. 200, பி. 300, சி. 400, டி. 500. விடை சி. 400. 13. ஐங்குறுநூறு எந்த திணைகளை அடிப்படையாக கொண்டது? ஏ. 3, பி. 4, சி. 5, டி. 7. விடை சி. 5. 14. பதிற்றுப்பத்து எந்த அரசமரபை சுட்டிக்காட்டுகிறது? ஏ. சோழர், பி. சேரர், சி. பாண்டியர், டி. பல்லவர். விடை பி. சேரர். 15. திருவாசகம் இயற்றியவர் யார்? ஏ. அப்பர், பி. சம்பந்தர், சி. மாணிக்கவாசகர், டி. சுந்தரர். விடை சி. மாணிக்கவாசகர். 16. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஏ. 5, பி. 6, சி. 7, டி. 8. விடை சி. 7. 17. சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்தது? ஏ. புத்தம், பி. ஜைனம், சி. சைவம், டி. வைணவம். விடை பி. ஜைனம். 18. திருப்பாவை எத்தனை பாசுரங்களை கொண்டது? ஏ. 20, பி. 25, சி. 30, டி. 40. விடை சி. 30. 19. திருவாய்மொழி இயற்றியவர் யார்? ஏ. பெரியாழ்வார், பி. ஆண்டாள், சி. நம்மாழ்வார், டி. திருமங்கையாழ்வார். விடை சி. நம்மாழ்வார். 20. யாப்பருங்கலக்காரிகை எந்த துறையை சார்ந்தது? ஏ. பொருளியல், பி. யாப்பியல், சி. எழுத்தியல், டி. உரையியல். விடை பி. யாப்பியல். 21. உவே சாமிநாத ஐயர் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஏ. மகாகவி, பி. தமிழ்தாத்தா, சி. கவிமணி, டி. கலைஞர். விடை பி. தமிழ்தாத்தா.
22 சுப்பிரமணிய பாரதி எந்த இயக்கத்தை ஆதரித்தார்? ஏ சுயமரியாதை இயக்கம், பி விடுதலை இயக்கம், சி பக்தி இயக்கம், டி திராவிட இயக்கம். விடை பி விடுதலை இயக்கம். 23 பாரதிதாசன் எந்த இயக்கத்தின் கவிஞர்? ஏ தேசிய இயக்கம், பி திராவிட இயக்கம், சி பக்தி இயக்கம், டி சங்க இயக்கம். விடை பி திராவிட இயக்கம். 24 குறுந்தொகை எந்த வகை பாடல்களை கொண்டது? ஏ புறம், பி அகப்பாடல், சி பக்தி, டி இலக்கணம். விடை பி அகப்பாடல். 25 பத்துப்பாட்டு எந்த பிரிவை சார்ந்தது? ஏ எட்டுத்தொகை, பி கீழ்கணக்கு, சி சங்க இலக்கியம், டி பக்தி இலக்கியம். விடை சி சங்க இலக்கியம். 26 திருமுருகாற்றுப்படை எந்த தொகையில் இடம்பெற்றுள்ளது? ஏ எட்டுத்தொகை, பி பத்துப்பாட்டு, சி கீழ்கணக்கு, டி காப்பியம். விடை பி பத்துப்பாட்டு. 27 முத்தொள்ளாயிரம் எந்த மன்னர்களை போற்றி இயற்றப்பட்டது? ஏ மூவேந்தர்கள், பி பல்லவர்கள், சி நாயக்கர்கள், டி மராத்தியர்கள். விடை ஏ மூவேந்தர்கள். இதுவரை நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்துள்ளீர்கள்? 25க்கும் மேல் எடுத்தால் தமிழ் இலக்கிய சாம்பியன் என்று கமெண்டில் எழுதுங்கள். 28 நன்னூல் எந்த துறையைச் சார்ந்தது? ஆ இலக்கணம், ஆ காப்பியம், இ பக்தி, இ நாவல். விடை ஆ இலக்கணம். 29 திரிகடுகம் எந்த பிரிவில் சேர்கிறது? ஆ 11 கீழ்கணக்கு, ஆ எட்டுத்தொகை, இ பத்துப்பாட்டு, இ காப்பியம். விடை ஆ 11 கீழ்கணக்கு. 30 கபிலர் எந்த மன்னனை பற்றி பாடியவர்? ஆ பாரி, ஆ கரிகாலன், இ ராஜராஜன், இ நெடுஞ்செழியன். விடை ஆ பாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும். இன்னும் அதிக போட்டித் தேர்வு வினாக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.